யாருக்கு? கூலிக்கு. அடிமைங்க நாம. யாருக்கு? கூலி தர எஜமானுக்கு. சரி சரி. கிராமம் வீட்டு பிழைப்புக்காக நகர்ப்புறம் வந்த அப்பாவி மக்கள். கிராமம் வீட்டு பிழைப்புக்காக நகர்ப்புறம் வந்த அப்பாவி மக்கள் பசியை வெல்ல பசியை வெல்ல சாட்டை முன் தோற்று அடிமையாகி போன பாவங்கள். ஊரை விட்டு ஊரவை விட்டு நகர்ப்புறம் வந்து எந்திரமான ஜீவன்கள். கிராமம் வீட்டு பிழைப்புக்காக நகர்ப்புறம் வந்த அப்பாவி மக்கள். கிராமம் வீட்டு பிழைப்புக்காக நகர்ப்புறம் வந்த அப்பாவி மக்கள் பசியை வெல்ல பசியை வெல்ல சாட்டை முன் தோற்று அடிமையாகி போன பாவங்கள். அடிமை அடிமை அடிமைதான். ஆமா ஆமா. யாருக்கு? கூலிக்கு. கூலி தர எஜமானுக்கு. எதமா எஞ்சிய சாட்டைக்கு. அடிமைங்க 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 நாம. சாட்டை தர செய்யறது நம்ம எல்லாருக்கும் வேலை. ஆமா ஆமா. சட்டி மண்ணாலாகிய சட்டி சட்டி செய்யறது நமக்கு வேலை. சேர்ந்து செய்யறதுலாம் இருக்கட்டும். தனியா தனியா எங்க யாருக்கு சட்டி செய்ய தெரியும்? தனியா எனக்கு மண்ணு வெட்ட தெரியும். ஆனா சட்டி செய்ய தெரியாது. எனக்கு சேர்த்த கூட்ட தெரியும், சட்டி செய்ய தெரியாது. எனக்கு மண்ணை பிசைய தெரியும். ஆனா இந்த சட்டி செய்ய தெரியாது. எனக்கு சக்கரத்தை சுத்த தெரியும். ஆனா இந்த சட்டி செய்ய தெரியாது. அப்போ அப்போ சட்டி செய்ய தெரியாது. சட்டி செய்ய தெரியாது. சட்டி செய்ய தெரியாது. சட்டி செய்ய தெரியாது. அதுவும் அது ஒரு சட்டிய. மண்ணாலான சட்டிய. அப்போ அப்போ 10 மாசம் பெஞ்சாதி பித்து எடுத்த உடம்புக்கு தலை மட்டும் இருந்தா எப்படி இருக்கும்? முகம் மட்டும் இருந்தா? கால் மட்டும் இருந்தா? கை மட்டும் இருந்தா? சீச்சி, நினைச்சு பார்த்தாலே ஒரு வெக்கமா இருக்கு. அப்போ ஒரு சட்டி கூட செய்ய தெரியாத வக்கீலாதவங்களா நாம? வேடிகளா நாம? அடியா நாம? மலடியா நாம? தனியா யாரொரு வித்தையும் முழுசா நமக்கு சொந்தமில்லை. ஆமா ஆமா, எதுவும் நமக்கு சொந்தம் இல்ல. மண்ணை வெட்டுறது, சேர்த்து கூட்டுறது, விசை செய்யறது, சட்டம் சுத்துறது,
தனித்தனியா நமக்கு சொந்தம். தனித்தனியா நமக்கு சொந்தம். ஆனா இந்த காரியம் எல்லாம் சாட்டைக்காரனுக்கு சொந்தம். மண்ணில இருந்து சட்டி செய்யற வித்த மட்டும் எசமானுக்கு சொந்தம். உற்பத்தி தொழில தனியா நமக்கு மரியாதை இல்லை. எதையுமே செய்ய முடியாத ஏழைங்க நாம. கையாலாகாத ஏடிகள் நாம. இதெல்லாம் செய்ய தெரிஞ்ச எஜமானுக்கு மண்ணை வெட்டுறது, சேத்தை கூட்டுறது, பெசைய செய்யறது, சக்கரத்தை சுத்துறதுல இதெல்லாம் செய்ய தெரிஞ்ச அடிமைங்க நாம. சரி சரி. அதோ அதோ சாட்டக்காரனோட சத்தம் கேக்குது. கூலித்தர சாட்டுக்காரன் வரான். முழுசா சட்டி செய்ய தெரிஞ்சவன் வந்துட்டான்.
மண்ணை வெட்டி இன்று கொஞ்சம் சேர்த்த கூட்டு சாட்ட வர மெசேஜ் செய்ய சாட்டைக்காரனாரே அட திரும்பவும் வருவேனே. மண்ணை வெட்டி இன்று கொஞ்சம் சேர்த்த கூட்டு சாட்ட வர மெசேஜ் செய்ய. என்ன இது சாட்டைக்கு தகுந்தாப்புல கைவேகம் கூடுது. நிறுத்த நினைச்சாலும் நிறுத்த முடியலையே. என் உடம்பு மேல எனக்கு இருக்கிற அதிகாரம் கூட பறி போச்சா? ஐயோ, நம்ம மனுஷங்களானா இல்ல நம்ம கிட்ட இருக்க மனுஷன் சேர்த்து எத்தனை பறந்துகிட்டு இருக்கா? அப்போ சொன்னல விசுல அது எப்படி முடியும்? என் காது தான் இன்னும் சாப்பிட்டு கேட்டுட்டே இருக்கேன். போயிட்டானா? ஏன் போனா அந்த மடை? இன்னும் வேகமா செய்ய சொல்வான்னு காத்துக்கிட்டு இருந்தேனே. நீ போய் அவனை கூட்டிட்டு வந்து வேகமா செய்ய சொல்ல. கட்டளை போ போ போ. நிறுத்துங்க. நான் பேசுறேன். ஐயோ மூச்சு விடுறாங்க புள்ள. ஐயோ வேற புடிங்க வாங்க. புடி. புடி வாங்க. புடி. ஐயோ தலை மாறமா. நகர்ப்புறம் வந்த அப்பாவி மக்கள். ஐயோ இவன் வேலையிலிருந்து தொட்டதால இவ்வளவு வேதனையும். ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சா அதை பயன்படுத்திக்க தெரியல உங்களுக்கு. சாட்டக்காரன் வெளியே போறானா அது ஓய்வு கொடுக்கத்தான். அத கூட புதிக்க தெரியல. ஓய்வுனா என்ன? சாட்டக்காரன் வெளியே போகும்போது அது உனக்கு சொல்லிட்டு போனா அப்போ சட்டி செய்ய ஒரு சாட்டை இருந்த மாதிரி ஓய்வெடுக்க இன்னொரு சட்டை இருக்கா? அப்படின்னா அதை சொல்லிட்டு சொல்லு. ஓய்வு செய்வதற்கு ஓய்வுனா என்ன? மூச்சு வாங்குறதோ கண்ணு சொல்றதோ தலை கடப்புங்க ஓய்வா? அப்படின்னா இந்த ஓய்வை யாரு கேட்டா? ஐயோ சாட்டையோட வேலை செய்யும் போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதை நிறுத்தினதால இந்த வேதனை எல்லாம். ஐயோ சரி சரி, ஓய்வுனா என்ன? யோசிங்க. மண்ணை வெட்டுறது இல்ல இல்ல,
அது சாட்டையோட நடந்த வேலை. சேவை கூட்டுறது இல்ல இல்ல, அதுவும் சாட்டையோட நடந்த வேலை. பெசை செய்யறது சட்டை சுத்துது இல்ல இல்ல அதுவும் சாட்டையோட நடந்த வேலை. ஓய்வுனா என்ன? ஓய்வுனா என்ன? ஓய்வுனா என்ன? மூளைய வெட்டி பிசைஞ்சு சொல்லட்டி பாருங்க, ஓய்வுனா என்னன்னு தெரியும். போங்க. மூளையை வெட்டு, மூளையை வெட்டு, மூளையை பெச, மூளையை பெச, மூளையை சுரட்டு, மூளையை சுரட்டு. ஓய்வுனா என்ன? ஓய்வுனா என்ன? ஐயோ, ஆ, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வாங்க வாங்க, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓய்வுனா இப்படி கலப்பு தீர உட்கார்றது. உட்கார்ந்து நம்ம மனசு மகிழ காரியங்கள் செய்யறது. மனசு மகிழ காரியங்களா? அப்படின்னா என்ன? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? எல்லாரும் மறந்துட்டீங்களா? இந்த நகரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி கிராமத்துல வாழ்ந்த வாழ்க்கையுமா மறந்துட்டீங்க? கிராமத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நினைவிருக்கா? செடிகள், மரங்கள், பறவைகள், பாசுக்கள், சுதந்திர காற்று மறந்து போனீரா? வயல்ல வேலை செஞ்சதுக்கு பிறகு ஆண்களானா பெண்களையும் பெண்களானா ஆண்களையும் பார்த்து பழகி தொட்டு தடவி இன்பம் பெற்றது கூட மறந்து போனீங்க. முறை பெண்ணின் கண்கள், இளமையின் சுகங்கள் எல்லாம் மறந்து போனீரா? அது சரி, நம்ம என்ன ஆண்கள் யாரு பெண்கள் யாரு அது சொல்லு முதல்ல. ஆமா, அதானே, நம்மள மண்ணை வெட்டுறவங்க, சேத்தை கூட்டுறவங்க, அதை பக்குவமா செய்யறவங்க, சக்கரம் சுத்துறவங்க, இப்படி பிரிவுகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்கள் பெண்கள்னு ஒரு பிரிவு இருக்கா? மண்ணை வெட்டுறவங்க பெண்களா? இல்ல, மண்ணை பிசைறவங்க யார்தான் ஆண்கள்? யார்தான் பெண்கள்? அவசரம் அவசியம். எந்திரமா மாறி எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? ஆண் யாரு பெண் யாருன்னு என்கிட்ட கேட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மேல் சட்டைய திறந்து பாருங்க. அப்ப தெரியும் யாரு ஆணு யாரு பெண்ணு. போ, முருகமே.
என்ன யாரும் திறக்க மாட்டீங்களா? ஐயோ ஐயோ, நான் ஏமாந்து போனேயா? இல்ல எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையா? நாய் மாதிரி பெண்குரிய முகர்ந்து அலையிறாங்க. நல்ல வேலை மார்பகம் மூடிய சட்டை கிடைக்காததும் ஒரு வகையில நல்லதுதான். ஏய் ஏய், உன் கை ஏன் இப்படி காப்பு காய்ச்சி கிடக்கு? அதுவா? அது உன் மெல்லிய உடல கட்டி அணைக்கும் போது சுகம் கிடைக்கிறதுக்காக. மெல்லிய உடல் இந்த வெயில வாடணும். கடல்ல இருந்துக்கோ, உனக்கும் சேர்ந்து நானே குழைக்கிறேன். ஆனா உங்களுக்கு இருந்து எப்படி வாழணும்? அது இருக்கானே காம வெறிய சட்ட திறப்பின் போது எல்லா பெண்களையும் பார்த்து ஏங்கினவன். நீ அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. உன்னுடன் தானே எனக்கு வீழிப்பும் உறக்கமும். இனி எனக்கு என்ன கவலை? இருக்கமா பிடிங்க இருங்க இருங்க. நரம்புகள் உடைய அந்த சுகத்துல நான் சாகணும். ஆணும் பெண்ணும் அடையாளம் கண்டால் நடப்பதை நாமும் தடுத்திட இயலுமா? பஞ்சும் நெருப்பும் அருகே வந்தால் பத்திக்க பத்திரிக்க அதிகம் நேரம் வேண்டுமா? புத்தி இல்லாதவன் சிற்றின்பம் என்பான், பேரின்பம் என்பது இது வல்லவா? காமச்சூட்டில் எத்தனை உணர்வு மனதில் இருக்கும் வெறிகள் வெளிப்பட ரொம்ப விகாரமா இருக்கு. நல்ல வேலை நான் திறந்த சட்டையில மார்பகம் இல்லை.